வணக்கம். இன்றைக்கி மை ஹோம் மை கிச்சனில் மரவள்ளி கிழங்கு எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 kg மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து வேக வைக்கிற கிழங்கு, சிப்ஸ் போடுற கிழங்குன்னு தனியாக வைப்பாங்க. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு வந்து தோல் மெலிசாக இருக்கும், கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து தோல் மொத்தமாக கருப்பாக இருக்கும். இப்போ இந்த கிழங்கு வந்து என்ன பண்ணணுன்னா, நிறையா மண்ணெலாம் மேலே இருக்குமா, அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இது வந்து வேக வச்சு சாப்பிட்ற கிழங்குனால என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் பிடுங்கிட்டு வந்து ஈவினிங் கொண்டு வந்து சந்தையில் விற்பாங்க. அந்த மாதிரி விற்கும்போது வேக வச்ச கிழங்கு வாங்கிக்கலாம். நம்ம கிழங்கு வாங்கும்போது இது சாப்பிட்ற கிழங்கா இல்லை சிப்ஸ் போடுற கிழங்கான்னு கேட்டு வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி வந்து விற்கிறவங்க வேக வச்சு சாப்பிட்ற கிழங்கு தான் விற்பாங்க. இது மேலே இந்த மாதிரி நிறைய மண் இருக்கும், தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் செம்மண் காட்டு கிழங்கும் இருக்கும், அது தண்ணி கலர் செம்மண் கலரில் மாறிடும். இது களிமண் காட்டு கிழங்கு. நல்லா கழுவி எடுத்தால் தான் மேலே இருக்க அழுக்கெலாம் நல்லா போகும். அப்புறம் இந்த கிழங்குலேருந்து தான் நம்ம ஜவ்வரிசி செய்கிறாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, கிழங்க அரைச்சி அந்த எடுத்து அப்புறம் அந்த மாவு மாதிரி ஆட்டி எடுத்துப்பாங்க. கிழங்க ஆட்டி எடுத்து அந்த தண்ணியை புளிக்க வச்சு அப்புறம் அந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு அடியில் நிற்கிற மாவெல்லாம் வலித்து எடுத்து உருண்டையாக்கி வேக வச்சு அப்புறம் அதை காய வச்சு அப்படி தான் ஜவ்வரிசி வரும். ஆனால் நம்ம இன்றைக்கி வெறும் கிழங்கு மட்டும் வேக வச்சு சாப்பிட போகிறோம். என்னப்போ அதுக்கெலாம் நல்லா போகணும், தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து எங்கள் வீட்டு சைடெலாம் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேறு இடத்துலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் டாப்பியோக்கா அப்படின்னு. அப்புறம் இதில் நிறைய செய்கிறாங்க இந்த கிழங்கை வச்சு. நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேசிக்காக எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அது மாதிரி கழுவி எடுத்துகிட்டு கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் வந்து காலையில் வேகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணியில் போட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் பாதி மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இது மாதிரி வேக வைக்கிற கிழங்கு வாங்கிட்டு வந்தாலும் ஒரு 2 நாளைக்குள்ளேயே அதை வந்து வேக வச்சு சமைச்சி இது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடுங்க. அப்போ ரொம்ப நாள் வச்சுருந்தா கிழங்கோட டேஸ்ட் மாறிடும், நல்லா இருக்காது. இது வந்து நான் சின்ன பீஸாக ஒரு 4 பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். 3 பேர்த்துக்கு 2 நேரத்துக்கு மட்டும். இது வந்து தயிர் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா, கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும் வெந்ததுக்கப்புறமும். ஆனால் அதை விட இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் வேக வச்சு வெறும் கிழங்கே சாப்பிட்லாம். இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்லிட் போட்டுட்டு நம்ம ஸ்லிட் போட்ட இடத்துல நைஃப் வச்சு லைட்டாக இப்படி எடுத்தோன்னாவே அந்த தோல்லாம் வந்துடும். இந்த மாதிரி இதோட தோல்லாம் ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துக்கலாம். உரிக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, இல்லைனா இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது கையில் வந்து அந்த நைஃப் குத்திடும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லலாம் உரிக்கும்போது 2-3 தடவை இந்த கத்தியில் குத்து வாங்கியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். இது மாதிரி தோல்லாம் நல்லா க்ளீனாக உரித்து எடுத்துக்கலாம். தோலை மட்டும் உரிக்கணும், கிழங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துடாதீங்க. தோல் நல்லா மொத்தமாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு பண்ணோன்னாவே உரிக்கிறதுக்கும் ஈஸியாக வந்துடும் தண்ணியில் ஊறினதுனால. இது வந்து ஒரு 400 கிராம் அந்தளவுக்கு இருக்கும் இந்த கிழங்கு. மாதிரி நம்ம தோல் உரித்ததையும் தண்ணியில் போட்டு ஒரு தடவை கழுவிடலாம். ஏன்னா மேலே அந்த உரிச்சப்போ கையில் ஒட்டிகிட்டு இருந்த அழுக்கு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாமே நல்லா வந்துடும். அப்புறம் க்ளீன் பண்ணதை மேலே ஒரு கட்டு கீழே ஒரு கட் கொடுத்து அதே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த இடத்துல அழுக்கு மண்ணெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தது இல்லையா, அதெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்த கிழங்கு வந்து தேவையான அளவுக்கு கிழங்கு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டே உப்பு போடக்கூடாது. நல்லா கொஞ்சம் கொதித்து கிழங்கு ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமேட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு போட்டோன்னா கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அப்புறம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகாது, கொஞ்சம் கடுக்கடுக்குன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால்
இந்த மாதிரி நல்லா கொதித்து கிழங்கு வந்து பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு ஒரு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே அது நல்லா கிழங்கு வந்துடும். ஏன்னா நம்ம பாதி வெந்ததுக்கப்புறம் தானே உப்பு சேர்த்தோம். ஒரு 5 நிமிஷம் 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். கொதிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிழங்குலாம் வெந்து அதுவே வெடிச்சிருச்சு தண்ணியிலேயே. ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தோன்னா அதில் ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கிழங்கு வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு இந்த மாதிரி இது வச்சு நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். வெந்த கிழங்கே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட சக்கரை தொட்டு சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் சக்கரை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நம்ம வெறும் கிழங்கே சாப்பிட்லாம். அப்புறம் இதில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.